நிம்மதியாக சந்தோஷமாக இருந்திருப்போம். பட் சில டைமில் பார்த்தீங்கன்னா எங்கே இருந்து எப்படி பிரச்சனை வருது அப்படின்ட்டுனே தெரியாது. அவ்வளவு பிரச்சனையும் ஒட்டு மொத்தமாக வந்து நிற்கும். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்ட்டுனே தெரியாது. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த நெகட்டிவ் எனர்ஜி மட்டும்தாங்க. நாம் பாசிட்டிவாக இருக்க நம்மளுடைய சூழலும் நாம் பழகக்கூடிய மனிதர்களும் முக்கியமான காரணிகள். இதை எத்தனை பேர் நம்புறீங்க அப்படின்ட்டுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது 100% உண்மைங்க. எங்கே இருந்து எப்படி பிரச்சனை வரும் அப்படின்ட்டுனே தெரியாது. நல்ல ஸ்மூத்தாக அழகாக ஹாப்பியாக அந்த குடும்பம் வந்து போய்கிட்டே இருக்கும். பட் இந்த கண் அப்படிங்கிறது எப்போ படுதோ அப்போலேருந்து அந்த குடும்பம் பார்த்திங்கன்னா டோட்டலாக அப்படியே தலைகீழாக மாறிடும். எப்படி தீயினால் சுட்ட புண் வந்து ஆறிடுமோ, நாம் காயப்படுத்திய வார்த்தைகள் வந்து எப்போதுமே நீங்கா வடுவாக மனசில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தாங்க கல் அடி கூட படலாம், பட் கண் திஷ்டி அப்படிங்கிறது மட்டும் படவே கூடாது. எப்படிப்பட்ட குடும்பமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் பிரச்சனையை சந்திச்சே சோர்வாகிடுவாங்க. கூட பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் இதெல்லாம் நம்பினதே கிடையாது. பட் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் கற்று தெளிந்த நாம் பட்ட அனுபவங்கள் தாங்க நம்மளுடைய பாடமாகவே இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் 2021 லிவ் டு த வே. இது தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றீங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மார்னிங் டிஃபனுக்காக அரிசி மாவில் புட்டு தாங்க ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். பயறு, பழம், அதுக்கப்புறமா தேனும் இருந்துச்சு. அன்னைக்கு பப்படம் இல்லாதது அப்படின்றனால அந்த ஒன்றையை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டோம். உங்கள் இடத்துல புட்டுக்கு கூட என்ன சைடிஸ் எல்லாம் வச்சு சாப்பிடுவீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் கற்ற பாடங்கள் கூட ஒரு விதத்தில் ஒரு நாளில் வந்து பார்த்திங்கன்னா மறந்து போயிடும். பட் நாம் கற்றுக்கொண்ட அனுபவங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம உணர்ந்து தெளிந்த நம்ம பட்ட பாடுகள் வந்து நமக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள், நமக்கு கற்றுக் கொடுத்த நபர்கள் வந்து எப்போதுமே நம்ம விட்டு என்றைக்குமே மாறவும் மாட்டாங்க. நினைவில் வந்து என்றைக்குமே நின்றுக்கிட்டே இருப்பாங்க. அது நல்லதாக இருந்தாலும் சரி, தீயதாக இருந்தாலும் சரி. பட் நாம் இப்போ இங்கே ஒரு 7 டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். எப்போதுமே வீட்டில் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு எனர்ஜியாக தான் இருக்குது, எங்கே போனாலும் எனக்கு பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்ட்டுனா கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு நாள் ஒரு சில மாற்றங்களை வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்ப்பீங்க. இதில் ஃபஸ்ட்டு டிப் பார்த்திங்கன்னா, காலையில் நாம் எந்திரிச்ச உடனே ஜன்னலை வந்து ஓப்பன் பண்ணணும். நாள் முழுக்க பார்த்திங்கன்னா அந்த ஜன்னல் வந்து க்ளோஸ்ட்லேயே இருக்கும். நைட்டு ஃபுல்லாக நம்மளுடைய எதிர்மறையான சுவாச ஆற்றல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த வீட்டிலே நிறைஞ்சி இருக்கும். காலையில் எந்திரிக்கும் போது அந்த ஃப்ரெஷ் ஏர் வந்து வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்ட்டுனா அந்த ஜன்னல் எல்லாத்தையுமே நாம் வந்து ஓப்பன் பண்ணி, எத்தனை மணிக்கு நாம் எந்திரிச்சாலும் சரி ஃபஸ்ட்டு அந்த ஜன்னல் எல்லாமே நாம் வந்து ஓப்பன் பண்ணி போடணும். இப்போ எல்லாம் பெரும்பாலான வீடுகளில் வந்து இந்த ஜன்னல் எல்லாம் ஓப்பன் பண்ணுறதே கிடையாது. இதுவே பார்த்திங்கன்னா ஒரு இருட்டு மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour நாம் வந்து கண்டிப்பாக ஜன்னல் வந்து ஓப்பன் பண்ணி தான் போடணும். அந்த வெளிச்சம் வந்து கண்டிப்பாக அந்த ஃப்ரெஷ்ஷான வெளிச்சம் வந்து வீட்டுக்குள்ளே வரும். இது வந்து நெகட்டிவ் எனர்ஜியை வந்து வெளியில் வந்து கொண்டு போகும். அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட தேக்க நிலையில் இருக்கக்கூடிய அந்த காற்று பார்த்திங்கன்னா வெளியில் போய் அந்த ஃப்ரெஷ்ஷான ஏர் வந்து வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு இந்த டிப் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நாம் காலையில் எந்திரிச்ச உடனே பெண்கள் வந்து ஃபஸ்ட்டு போகக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் தான். நைட்டு நாம் செஞ்ச தவறுனால காலையில் பார்த்திங்கன்னா நம்ம மைண்டு வந்து அவ்வளவு அப்செட்டாக இருக்கும். என்ன அப்படின்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, நைட்டு நாம் யூஸ் பண்ண அந்த பாத்திரங்களை எல்லாம் அப்படியே நாம் சிங்கில் வந்து போட்டு வச்சுருக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஒரு துர்நாற்றத்தை வந்து கிச்சனில் ஏற்படுத்தும். நாம் அந்த கிச்சனில் உள்ள டோரை வந்து ஓப்பன் பண்ணி போடும்போது பார்த்திங்கன்னா அது அப்படியே வீடு முழுக்க வந்து பரவும். ஸோ தயவு செய்து நைட்டு இருக்கிற பாத்திரங்களை வந்து நைட்டே க்ளீன் பண்ணி அந்த சிங்கை வந்து ட்ரையாக அப்படியே நாம் வந்து போடுறது வந்து ரொம்பவே நல்லது. இது காலையில் நாம் எந்திரிச்சு கிச்சனுக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண வைக்கும். அது கூடவே நைட்டு கிச்சனில் வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஒரு ஊதுபத்தியை நாம் கொளுத்தி வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா காலையில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து அந்த அரோமா வந்து அவ்வளவு ப்ளசன்ட் வைப்பை வந்து கொடுக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதையே நீங்கள் கண்டினியூ பண்ணுவீங்க. 3rd பாயிண்ட், எந்திரிச்ச உடனே அல்லது அப்போ எனக்கு டைம் இல்லை, நான் ரொம்ப பரபரப்பாக இருப்பேன் அப்படின்னுட்டுனா குழந்தைகளை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கு அப்புறமாட்டோ இல்லது வீட்டு வேலைகளை ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ண உடனே
நாம் தூங்கி எந்திரிச்ச பெட்ஷீட்டாக இருக்கட்டும், இல்லை பாயில் படுத்து தூங்குறீங்க அப்படின்னா பாயாக இருக்கட்டும், இல்லது பெட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நீட்டாக நாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரூமை பார்க்கும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஃபீலாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். 4th டிப், என் வீட்டில் எதை செய்தாலுமே பிரச்சனையாக தான் இருக்குது, எதிர்மறை எண்ணங்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ட்டுனா கண்டிப்பாக வாரத்தில் 2 நாள் தூபம் வந்து போட்டே ஆகணும். இந்த சாம்பிராணி தூள் அப்படிங்கிறது வந்து கடைகளில் வந்து நமக்கு வாங்குறதுக்கு கிடைக்கும். 2 சிரட்டையோ இல்லது விறகோ நாம் பற்ற வச்சு அதில் உள்ள கறித்துண்டுகளில் வந்து அந்த தூபத்தை போட்டு விட்டோம் அப்படின்ட்டுனா ஒரு ப்ளசண்ட்டான ஒரு அரோமா வந்து வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். இது கூட பிரச்சனைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 5th பாயிண்ட், சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 மணிக்கு வந்து விளக்கு வந்து ஏற்றுவாங்க. இது வந்து எதிர்மறை சக்திகளை எல்லாத்தையுமே தகர்த்து நேர்மறையான சக்திகளை வந்து வீட்டில் கொண்டு வர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது, அதாவது ஒரு வெளிச்சத்தை வந்து வீட்டில் வந்து கொண்டு வர்றது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எதிர்மறையான சக்தியை வந்து நீக்கி ஒரு நேர்மறை சக்தியை வந்து கொண்டு வர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு அகல் விளக்கில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு திரி போட்டு விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு. 6th பாயிண்ட், அளவுக்கு அதிகமான பிரச்சனையை வந்து சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் குளிக்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த பரல் உப்பை வந்து நம்ம குளிக்கக்கூடிய தண்ணியில் கலந்து நாம் வந்து குளிக்கலாம். இது ஒரு எதிர்மறையான எண்ணத்தை நம்மக்கிட்ட இருந்து விலக்கி ஒரு நேர்மறையான எண்ணத்தை வந்து நமக்கு வந்து பாய்ச்சுறதுக்காகவும் நம்மக்கிட்ட இருக்க தீய சக்திகள் வந்து விலகிறதுக்கும் இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் பாயிண்ட், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். கட்டாயம் வாரத்தில் ஒரு நாள் பார்த்திங்கன்னா கல் உப்பும் மஞ்சள் தூளும் கலந்து நாம் வந்து வீடு துடைக்கணும். இல்லை வாரத்தில் 2 நாள் வீடு துடைக்கிறதா இருந்தால் கூட பார்த்திங்கன்னா 2 நாளும் இதையே யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஒரு நாள் இந்த கல் உப்பு மஞ்சள் தூள் கலந்த தண்ணியும், இன்னொரு நாள் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் நீங்கள் நறுமணம் தரக்கூடிய லிக்விட் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டுனா அதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கல் உப்பும் மஞ்சள் தூளும் அது கூடவே பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் ஆட் பண்ணிக்கலாம், பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம், ஜவ்வாது, இது எல்லாமே நறுமணம் தரக்கூடிய ஒரு நேச்சரான ஒரு வைப்பை வந்து ஒரு ப்ளசண்ட்டான வைப்பை வந்து கொடுக்கக்கூடியது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான அரோமாக்களை வந்து நீங்கள் வீடு துடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நேர்மறையான சக்திகளை வந்து வீட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு, இந்த கெட்ட சக்திகளை வந்து வீட்டை விட்டு விலக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வீட்டில் குட்டி குட்டி குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னுட்டுனா கண்டிப்பாக பிள்ளைங்க எல்லாம் கீழே உட்காந்துருந்து விளையாடுறது எல்லாமே பண்ணுவாங்க. நாம் அந்த லிக்விடுக்கு பதிலாக இந்த மாதிரியான கிருமி நாசினி, இந்த மஞ்சள் அப்படின்னாலே அது ஒரு கிருமி நாசினி தான், அதை கொண்டு வீடு துடைக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்களும் ரொம்பவே ஆரோக்கியமாக இருப்பாங்க. இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணால் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திப்போம். தேங்க்யூ.